தருமபுரி டிஎன்சி குழுமங்கள் வழங்கும் ஆன்மீகத்தில் ஆனந்தம் சிறப்பு சொற்பொழிவு நிகழ்ச்சியில் அன்பில் விளையும் ஆன்மீகம் என்கின்ற தலைப்பில் திரு தமிழருவி மணியன் அவர்கள் ஆற்றிய உரையினை இங்கே உங்களுக்காக வழங்கியிருக்கின்றோம். அந்த நல்ல கருத்துக்களை உள்வாங்கி அவற்றின் அடிப்படையில் தன்னுடைய சிந்தனையை செழுமைப்படுத்தி கொண்டு நடக்கக்கூடிய உள்ளம் உடையவர்கள் யாரோ அவர்களுக்கு இருப்பதுதான் உண்மையான செவிகள். அந்த செவிகள் உள்ளவர்கள் எனக்கு முன்னாலே நின்று கேட்டால் நல்லது என்று கர்த்தர் சொல்கிறார். நானும் அதே போன்றுதான் 55 ஆண்டுகளாக செவியிருப்போர் கேட்பாராக என்று என்னுடைய பேச்சு தவத்தை தொடர்ந்து இயற்றிக்கொண்டே இருக்கிறேன். 76 வயது சமீபத்தில் முடிந்து இப்பொழுது 77வது வயதில் அடியெடுத்து வைத்திருக்கிறேன். 55 ஆண்டுகளாக தொடர்ந்து உலகம் முழுவதும் நான் தமிழ் கூறும் மக்களிடம் பேசிக்கொண்டுதான் இருக்கிறேன். நிறைய பேசிவிட்டேன். சஞ்சீவராயன் 15 புத்தகங்கள் எழுதியதாக சொன்னார். இதுவரை 33 புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன். நிறைய பேசிவிட்டேன், நிறைய எழுதிவிட்டேன். ஆனால் எந்த பாதிப்பையும் உருவாக்கியதாக எனக்கு தெரியவில்லை. தமிழறிவு மணியன் கூட்டத்திற்கு போனால் நல்ல பேச்சை கேட்கலாம், அவ்வளவுதான். கேட்கலாம், கேட்டதை சிந்தித்து அதன்படி செயற்பட வேண்டும் என்கிற உணர்வு அற்ற நிலையில் பேச்சினால் ஒரு பயனும் கிடையாது. நீங்கள் சாந்தோக்கிய உபநிடதத்தை படித்தால் ஒரு இடத்தில் மிக அழகாக சொல்வான், உயிரின் சாரம் பூமி, பூமியின் சாரம் நீர், தண்ணீர், நீரின் சாரம் தாவரம், தாவரத்தின் சாரம் மனிதன், மனிதனின் சாரம் வாக்கு. இவையெல்லாம் 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்பட்டவை. நேற்றோ நேற்றைக்கு முன்தினமோ அல்ல. 3500 ஆண்டுகள் அல்லது 4000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலத்தில் வாழ்ந்த அற்புதமான இறை அனுபூதி பெற்ற மகா மனிதர்கள் மூலமாக வந்து சேர்ந்த கருத்துக்கள். மனிதனின் சாரம் வாக்கு. யோசித்து பாருங்கள். யோசிப்பதற்காகத்தான் நாம் கூடியிருக்கிறோம். கண்கள் ஒரு வேலையைத்தான் செய்யும், மூக்கு ஒரு வேலையைத்தான் செய்யும், காது ஒரு வேலையைத்தான் செய்யும். நம் உடல் உறுப்புகளில் ஒவ்வொன்றும் ஒரு வேலையைத்தான் செய்யும். வாய் மட்டும்தான் 2 வேலைகளை செய்யும். ஒன்று உணவை ஏற்றுக்கொள்ளும், உண்ணும். இரண்டாவது பேசும். எனவே மனிதனுடைய அங்கங்களிலேயே மிக மிக முக்கியமானது வாய். அதன் வழியாக வரக்கூடிய வாக்கு. ஒரு மனிதன் வாழ்வதும் வாக்கினால், ஒரு மனிதன் வீழ்வதும் வாக்கினால். அதனாலேதான் பைபிளை மறுபடியும் சொல்கிறேன். எனக்கு எல்லா சமயங்களும் ஒன்றுதான். பைபிள் என்ன சொல்கிறது என்று யோசியுங்கள். நாம் காலை முதல் இரவு வரை வாய் இருக்கிறது என்பதற்காக, வார்த்தையாடும் வரத்தை இறைவன் வழங்கி இருக்கிறான் என்பதற்காக எவற்றையெல்லாம் பேசுகிறோம். இரவு படுக்கப் போவதற்கு முன்பு கொஞ்ச நேரம் கண்களை மூடி, இன்று காலை முதல் இப்பொழுது படுக்க வருகின்ற இந்த தருணம் வரையில் என்னென்ன பேசியிருப்போம் என்று நீங்களே கொஞ்சம் திரும்பி பார்த்தால், இப்படியெல்லாமா நாம் பேசி நம்முடைய நேரத்தை செலவழித்தோம் என்று நமக்கே வெட்கமாக இருக்கும். ஆனால் இந்த வாய் மூலமாக நீங்கள் எதை சாதிக்க முடியும்? இதை என்ன சாதாரண செய்தியா? பைபிள் எப்படி படிப்படியாக சொல்கிறது பாருங்கள்.
ஆதியில் வார்த்தை இருந்தது. ஏனென்றால் முதலில் தோன்றியது ஒலிதான். ஆதியில் வார்த்தை இருந்தது. அடுத்த வரி, வார்த்தை கடவுளோடு இருந்தது. அதற்கு அடுத்த வரி, வார்த்தையே கடவுளானது. இது பைபிள் சொல்வது. ஆதியில் வார்த்தை இருந்தது, வார்த்தை கடவுளோடு இருந்தது, வார்த்தையே கடவுளானது. அது எப்படி வார்த்தை கடவுளாக முடியும்? யோசிக்கும் வேளையில்தான் ஒவ்வொரு உண்மையும் நமக்குள்ளே புலப்படும். நாம் ஆண்டவன் என்று நினைக்கிறோமே, அந்த ஆண்டவன் நம்மை வாழ வைப்பவன் இல்லையா? ஆண்டவன் நமக்கு வளர்ச்சியையும் தருவான், தளர்ச்சியையும் தருவான், வாழ்வையும் தருவான், தாழ்வையும் தருவான். அதே போன்றுதான் இந்த வாய் மூலமாக வருகிற வாக்கும். உங்கள் வார்த்தைகள் தான் உங்கள் வாழ்க்கை என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் வார்த்தை உங்கள் வாழ்வை நிர்ணயிக்கிறது. அதனால்தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், மனம் எண்ணங்களின் இருப்பிடம். எண்ணங்கள் வார்த்தைகளின் உற்பத்தி ஸ்தானம். வார்த்தைகள் செயலுக்கான உந்து சக்தி. செயல் நம் வாழ்விற்கான விளைவு. யோசியுங்கள், இன்று நான் ஒரு செயலை செய்கிறேன் என்றால் இந்த செயலை செய்வதற்கு என்னை உந்துவது என்னுடைய வாய் வழியாக விழுந்த வார்த்தை. அந்த வார்த்தை எண்ணங்களின் வெளிப்பாடானது. எண்ணம் மனதுக்குள் இருந்து தோன்றுகிறது. அப்படி என்றால் இந்த மனம் மிக முக்கியமானது. அந்த மனம் சிந்திக்கக்கூடிய எண்ணங்கள் முக்கியமானவை. அந்த எண்ணங்கள் மூலம் வெளிப்படக்கூடிய வார்த்தை முக்கியமானது. அந்த வார்த்தையின் மூலமாக வந்து சேரக்கூடிய செயல் முக்கியமானது. அதனால்தான் வார்த்தையை கடவுள் நிலையில் பைபிள் பேசுகிறது. சாந்தோக்கிய உபநிடதம் மனிதன் என்றாலே மனிதனின் சாரம் வாக்கு என்கிறது. நான் இப்பொழுது உங்களிடம் கொஞ்சம் விரிவாக பேச விரும்புகிறேன். நான் சில இடங்களுக்கு போனால்தான் மகிழ்ச்சியோடு செல்வேன். ஏனென்றால் நல்ல நிலையில் அமர்ந்து ஒரு தியான மண்டபத்தில் இருப்பது போன்ற பாவனையோடு கேட்கக்கூடியவர்கள் மிக குறைவான இடங்களிலே தான் இருக்கிறார்கள். அப்படி கேட்கக்கூடிய நல்ல அரங்கங்களில் ஒன்றுதான் இந்த ஆன்மீகமே ஆனந்தம் என்கிறார். ஆனால் உங்களை நான் கொஞ்சம் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே அழைத்து கொண்டு போகிறேன். அங்கிருந்து இன்றைய சூழலுக்கு உங்களை அழைத்து கொண்டு வர விரும்புகிறேன். முதலில் ஆன்மீகம் என்றால் என்னவென்று நமக்கு புரிய வேண்டும். நீங்கள் யாராவது ஒருவரை கேட்டு பாருங்கள், மதம், சமயம், ஆன்மீகம் இவற்றிற்கு இடையே ஏதாவது வேறுபாடு உண்டா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையே, எல்லாம் ஒன்றுதான். மதம், சமயம், ஆன்மீகம் எல்லாம் ஒன்றுதான் என்பார்கள். இல்லை. மதம் என்பது மார்க்கம், ஒரு வழி, ஒரு வழியை காட்டுவது மதம். சமயம் என்பது மதத்தை விட மேலானது. மதம் ஒரு வழியை காட்டும், சமயம் வாழ்வியல் நெறியை காட்டும். மதத்தை விட நுணுக்கமானது சமயம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சைவ மதம் என்று நாம் சொல்வதில்லை, சாதாரண மக்கள் பேசினால் கூட. வைணவ மதம் என்று சொல்வதில்லை, சைவ சமயம், வைணவ சமயம், இந்து சமயம், சமயம் என்று தான் பேசுகிறோம். அப்படி என்றால் மதம் என்ற சொல்லுக்கு இருக்கக்கூடிய அர்த்தத்தை விட சமயம் என்ற சொல் ஆழ்ந்த அர்த்தம் உடையது.
ஆன்மீகம் என்பதுதான் அனைத்திலும் மேலானது. மதம் என்பது ஒரு குளம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். சமயம் என்பது ஒரு ஏரியாக பாவித்துக் கொள்ளுங்கள். ஆன்மீகம் என்பது ஒரு மகா சமுத்திரம், பெருங்கடல். கடல் எங்கே முடிகிறது என்று உங்களால் இங்கிருந்து காண முடியுமா? நீங்கள் புத்தனுடைய அன்பு எப்படிப்பட்டது? புத்தருடைய அன்பு ரொம்ப அழகாக பௌத்தம் சொல்லும். புத்தனுடைய அன்பு எப்படிப்பட்டது? தண்ணீரை போல், நெருப்பை போல் பேதமற்றது. யார் வேண்டுமானால் தண்ணீர் அருந்தலாம், இன்னார் தான் அருந்தலாம், இன்னார் அருந்தக்கூடாது என்று கிடையாது. நெருப்பு எல்லாவற்றையும் எரித்துவிடும். இதைத்தான் எரிக்க வேண்டும், இதை எரிக்கக்கூடாது என்று நெருப்பு நினைப்பதில்லை. நெருப்புக்கு பேதம் இல்லை, தண்ணீருக்கு பேதம் இல்லை. அதுபோன்றுதான் புத்தனின் அன்புக்கும் பேதம் இல்லை. புத்தனுடைய அன்பு நீரை போன்றது, நெருப்பை போன்றது, விரிந்த வானத்தை போன்றது. வானம் எல்லையற்றது, எனவே அன்பு எல்லையற்றது. எல்லையற்ற அன்பு யாரிடம் இருக்கிறதோ அவர்தான் ஆன்மீகவாதி. ஆன்மீகம் என்பது வேறொன்றும் இல்லை, அன்பின் விளைவாக வருவதுதான் ஆன்மீகம். சரி, அன்பு என்பது என்ன என்றாவது நாம் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறோமா? என்னுடைய குழந்தையின் மீது நான் வைத்திருப்பது அன்பு. என் மனைவியின் மீது வைத்திருப்பது அன்பு. உடன் பிறந்தவர்கள் மீது வைத்திருப்பது அன்பு என்று நாம் அன்பு குறித்து ஒரு வரையறை வைத்திருக்கிறோம். தமிழ் இருக்கிறதே ஒரு அழகான மொழி, அர்த்தம் செறிந்த மொழி. ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஆழ்ந்த அர்த்தம் இருக்கிறது. ஆனால் அந்த தமிழைத்தான் நாம் நம்முடைய பிள்ளைகளிடம் சரியாக கொண்டு சேர்க்க மறுக்கிறோம். பெற்றோர்களிடம் நான் வேண்டிக் கொள்வதுதான், நீங்கள் எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் படிக்க சொல்லுங்கள். கல்வி என்பது இருவகை, ஒன்று வயிற்று கல்வி, இன்னொன்று வாழ்க்கை கல்வி. நன்றாக படி என்று நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சொல்கிறீர்கள். எதற்காக? நன்றாக படித்தால் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைத்தால் நல்ல சம்பளம் கிடைக்கும், நல்ல சம்பளம் கிடைத்தால் நீ நன்றாக வாழலாம். அவ்வளவுதானே? இதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்வார். வெறும் வாழை காய்க்கும் அரிசிக்குமா நீங்கள் கல்வியை கற்பது என்பார். வாழ்க்கை கல்வி வேறு, வயிற்று கல்வி வேறு. வயிற்று கல்விக்காக வேலை தேடுவதற்கு நீங்கள் ஆங்கிலம் படியுங்கள், பிரெஞ்சு படியுங்கள், ஜெர்மன் படியுங்கள், எதை வேண்டுமானாலும் படியுங்கள். ஆனால் வாழ்வியல் பண்பாடு குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் தாய்மொழியை படிப்பதன் மூலமாகத்தான் உங்களாலே புரிந்து கொள்ள முடியும். உங்கள் பண்பாடு காலம் காலமாக நம்முடைய மூதாதையர்கள் சிந்தித்து சிந்தித்து சிறுமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்து பெருமைகளை நிரம்ப கொண்டு வந்து சேர்த்த சிந்தனைகளின் தொகுப்பு தானே நம்முடைய பண்பாடு. எனவே அந்த பண்பாடு நமக்கு மிக முக்கியமானது. தமிழ் மிக மிக முக்கியமானது. நீங்கள் அன்பு என்கிற ஒரு வார்த்தையை பாருங்கள், தயவு செய்து அன்பை பிரித்து பாருங்கள். அல் பிளஸ் பூ, அல் பிளஸ் பூ, அல் பூ, அது அன்பு என்று மாறியது. அப்படி என்றால் என்ன தெரியுமா? அல் என்றால் தனக்கு அல்லாத. அப்படி என்றால் அன்பு என்பதற்கு அர்த்தம் என்ன? தனக்கு அல்லாதது, தன்னலம் சாராதது, தன்னை பற்றி சிந்திக்காதது, எப்பொழுதும் தனக்கு புறத்தே இருக்கிற பிற மக்களின் நலனுக்காக மட்டுமே சிந்தித்து செயற்படுவது எதுவோ அதன் பெயர்தான் அன்பு. அந்த அன்பில் விளையக்கூடியதுதான் ஆன்மீகம்.
இப்பொழுது நாம் கடவுளிடமிருந்து தொடங்குவோம். மெல்ல பொறுமையாக. நான் எப்பொழுது பேசும் பொழுதும் சொல்லுவேன், நான் பேசுகிறேன், நீங்கள் கேட்கிறீர்கள் என்ற நிலையில் நான் பேசுவதில்லை. நாம் அனைவரும் கூடி சிந்திக்கிறோம். நாம் அனைவரும் ஒன்றாக ஓரிடத்தில் கூடி சிந்திக்கிறோம். இப்பொழுது ஆதி மனிதன் இருந்தான். ஆதி மனிதன் அவனுடைய காலம் என்பது வேட்டை சமுதாயம். வேட்டை சமுதாயம் பிறகு வேளாண்மை சமுதாயமாக மாறியது. அதற்கு பிறகுதான் நாகரிகம் என்றெல்லாம் இன்றைக்கு நாம் சொல்லக்கூடிய பண்பாடு, கலாச்சாரம் அனைத்தும் வளர்ந்த நிலையில் வந்து சேர்ந்திருக்கின்றன. ஆதி மனிதனை பொறுத்தவரையில் கொஞ்சம் யோசியுங்கள். கடவுள் எப்படி உருவானார்? கடவுளை படைத்தது மனிதனா, மனிதனை படைத்தவன் கடவுளா? இந்த கேள்வி ரொம்ப காலமாக இருக்கிறது. மனிதன் கடவுளை படைத்தானா, கடவுள் மனிதனை படைத்தானா? முதலில் இந்த கேள்விக்கு நாம் பதில் தேடுவோம். தொடக்க காலத்தில் அறிவு பெரிதாக விரிவடையாத சூழலில் கூட்டம் கூட்டமாக இருந்து விலங்குகளை வேட்டையாடினார். சமூகம் என்கிறோமே, கூட்டமாக நாம் இருக்கிறோமே, இது தொடக்க காலத்தில் உருவானது. ஏனென்றால் விலங்குகள் கூட்டம் கூட்டமாக வந்துதான் மனிதர்களை தாக்கி கொல்லும். கூட்டம் கூட்டமாக வந்து தாக்கக்கூடிய விலங்குகளை வெல்ல வேண்டும் என்றால் நாம் கூட்டம் கூட்டமாக கூடியிருக்க வேண்டும் என்கிற சிந்தனை மனிதனுக்கு அப்போதுதான் வந்து சேர்ந்தது. புரிகிறதா? இல்லை என்றால் அவனவன் தனித்தனியாக இருந்திருப்பான். அப்போ கூட்டமாக சேர்கிறான். கடவுள் என்கிற கற்பிதம் எப்படி வந்தது? ஒன்று, ஆதி மனிதனுக்கு ஏற்பட்ட அச்சத்தினால் கடவுள் வந்து நிற்கிறான். இன்னொன்று, ஆதி மனிதனுக்கு ஏற்பட்ட வியப்பினால் கடவுளை சிந்திக்கிறான். நன்றாக யோசியுங்கள். அச்சமும் வியப்பும் உருவாக்கியதுதான் கடவுள் என்கிற கற்பிதம். பகலில் சூரியனை பார்க்கிறான், இரவில் அதை காண முடியவில்லை. இரவில் வானத்தில் எண்ணற்ற நட்சத்திரங்களை காண்கிறான், பகலில் அதை காண முடியவில்லை. இவையெல்லாம் அவனுக்கு வியப்பை உருவாக்குகின்றன. பெரிய பெரிய மலைகள், ஓடுகிற நதிகள், இவை அனைத்தும், இயற்கையின் அழகுகள் அனைத்தும் அவனுக்குள் ஒரு வியப்பை உருவாக்குகின்றன. இவையெல்லாம் எப்படி வந்து சேர்ந்தன யோசிக்கிறான். இயற்கையின் படைப்புகளை பார்க்கிற பொழுது அவனுக்கு வியப்பு வருகிறது. திடீரென்று பெருவெள்ளம் பெருக்கெடுத்து வந்து அழிவை தருகிறது. திடீரென்று புயல் அடித்து அழிவை தருகிறது. இப்படி அழிவை தரக்கூடிய இயற்கை சீற்றங்கள், விலங்குகளின் மூலமாக வரக்கூடிய அச்சம், இவை எல்லாமே சேர்ந்து அவனை ஒரு பக்கம் அச்சத்திற்குள்ளே தள்ளுகிறது. வியப்புக்குள்ளே அவனை இயற்கையினுடைய அழகு கொண்டு போய் சேர்க்கிறது. அச்சத்திற்குள்ளே அதே இயற்கையின் மர்ம முடிச்சுகள் அவனை வீழ்த்தி விடுகிறது. அப்பொழுது அவன் யோசிக்கிறான், மனித ஆற்றலுக்கு மீறிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இயற்கையின் இயங்கு சக்தியை மீறிய ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். இந்த மனிதனையும் இந்த இயற்கையையும் இயக்கக்கூடிய ஆற்றல் உள்ளது எது? யார் அது என்ற கேள்வி அவனுக்குள் எழுகிறது. நேற்று நம்மோடு இருந்தான், இன்று அவன் இறந்து விட்டான். பிறப்பதற்கு முன்பு நாம் என்னவாக இருந்தோம் தெரியவில்லை. இறந்த பிறகு நாம் எங்கே போவோம் புரியவில்லை. பிறப்புக்கு முன்னால் தெரிவது ஒரு சூனியம், இறப்புக்கு பின்னால் தெரிவதும் ஒரு சூனியம். இரண்டு சூனியங்களுக்கு இடையே நம் வாழ்க்கை என்னும் ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் அவனுக்குள் ஆச்சரியங்களை உருவாக்குகிற நிலையில் அவன் சிந்திக்க தொடங்குகிறான்.
நம்மை மீறிய ஏதோ ஒரு ஆற்றல் இருக்கிறது என்ற முடிவுக்கு அவன் வருகிறான். வேத காலத்தை நீங்கள் பார்த்தால் ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதுதான் வேதங்கள் பிறந்த காலம். ரிக்வேதம் தான் உலகத்திலேயே முதலாக உருவான படைப்பு. உலகம் முழுவதுமே அதை ஒப்புக்கொள்கிறார்கள். இந்த ரிக்வேதம் 3500 ஆண்டுகளுக்கு முற்பட்டது. நீங்கள் இந்த ரிக்வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தால், என்னை பொறுத்தவரை நான் சொல்கிறேன், எனக்கு தமிழின் மீது ஆழ்ந்த பக்தி உண்டு. அதற்காக உலகத்திலேயே பிறந்த முதல் குரங்கு தமிழ் குரங்கு தான். உலகத்திலேயே வாயை திறந்து முதலில் பேசியவன் தமிழன்தான். எல்லாமே தமிழில் இருந்துதான் சென்றது என்று பேசுகிற வெறி எனக்கு எப்பொழுதும் கிடையாது. நீங்கள் அப்பர் சொல்லுவார், ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்பார். நீங்கள் வடம் ஒன்று யோசியுங்கள், நாம் பகுத்து பகுத்து பார்த்தே நாம் வெறுப்பை விதைக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே வள்ளுவன் வழங்கிய திருக்குறளை இன்று படிக்கிற பொழுதும் நமக்கு வியப்பாக இருக்கிறது. எப்படி ஒரு தனி மனிதனாலே ஒரு சமூகத்தின் பல்வேறு பகுதிகளை ஆய்ந்து பார்த்து அவ்வளவு தெளிவாக மக்களுக்கு எடுத்து வைக்க முடிந்தது என்று வள்ளுவனை நாம் வியக்கிறோம். சரி, இப்பொழுது இந்த வேதங்கள் பிறந்த அந்த காலத்திற்கு போவோம். இந்த ஆரியர் திராவிடர் என்றெல்லாம் பிரித்து பார்த்து பேசுவதற்கு நான் தயாராக இல்லை. என்னை பொறுத்தவரையில் நாம் அனைவரும் இந்தியர்கள். இந்த மண்ணில் இருக்கக்கூடியது இந்து பண்பாடு, இந்திய பண்பாடு. அது வடக்கு எனக்கு செல்வதமாக வழங்கி இருந்தாலும் வாரி எடுத்துக்கொள்வேன். தெற்கு எனக்கு தேடி தந்தாலும் அதை வாரி எடுத்துக்கொள்வேன். எனக்கு தேவை அறிவு. என்னுடைய வேட்கை அறிவின் முதிர்ச்சியாகிய ஞானத்தை அடைவது. அந்த ஞானத்தை எந்த மொழி எதன் மூலம் தந்தாலும் இருகை நீட்டி ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன். இதில் பேதம் இல்லை. அறிவு எதற்கு உதவும்? ஒன்றை பகுத்து 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 பார்த்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் வைப்பதற்குத்தான் அறிவு பயன்படும். அறிவு பகுத்து பகுத்து பார்க்கும், பிரித்து பிரித்து பார்க்கும். பிரிந்து கிடக்கக்கூடியவற்றையெல்லாம் சேர்த்து 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 ஒன்றாக சங்கமித்து ஒரு புள்ளியில் கொண்டு வந்து காண்பதுதான் ஞானம். ஞானம் பிரித்து பார்க்காது. அதனால தான் எந்த அறிவாளியும் ஞானியாவது கிடையாது. நன்றாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். எந்த அறிவாளியும் ஞானி ஆவதில்லை. காரணம், ஞானத்திற்கு அறிவுதான் முதல் தடைக்கல். அறிவு பிரிக்கும், ஞானம் இணைக்கும். எனவே நாம் ஞானிகளாவதற்கு முயல்வோம். இப்பொழுது நான் சொன்னேன், ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னாலே இந்த வேதங்கள் உருவெடுத்தன என்று. இந்த கடவுள் இருக்கிறானா இல்லையா என்ற ஆராய்ச்சி தொடர்கிறது. நம்மால் அறிந்து கொள்ள முடியாத அத்தனை அதிசயங்களையும் பார்க்க பார்க்க அவனுக்கு ஏற்படுகிற வியப்பில் அவன் ஒவ்வொன்றையும் ஒரு கடவுளாக பாவிக்க தொடங்கிவிட்டான். அவனுக்கு வளத்தை தேடி தருகிற மழை, அதை வருணன் என்று கும்பிடுகிறான். நீங்கள் வேதத்தில் பார்த்தால் வருணன் வருவான். நெருப்பு இல்லை என்றால் மனிதனுடைய நாகரிக வளர்ச்சியிலேயே மிக முக்கியமானவை 2. ஒன்று மனிதன் கண்டுபிடித்த நெருப்பு, இன்னொன்று மனிதன் கண்டுபிடித்த சக்கரம். இந்த 2 தான் எல்லா விதமான முன்னேற்றத்திற்கும் அடித்தளம். எனவே இந்த நெருப்பு, அதனுடைய பயன்பாடு, அந்த நெருப்பை அக்னி தேவன் என்று அதற்கு ஒரு பெயர் வைத்தான். காற்று வாயு தேவன் என்று ஒரு பெயர் வைத்தான். மழை வருண தேவன் என்று ஒரு பெயர் வைத்தான். இப்படி நீங்கள் வேதத்தில் போனால் ரிக்வேதத்தில் பல தெய்வங்களை நீங்கள் காணலாம். ஆனால் அந்த பல தெய்வங்களும் இயற்கை தெய்வங்களாகத்தான் இருக்கும். நான் என்ன கேட்கிறேன், இப்பொழுது கிறித்துவ சமயம் இருக்கிறது. கர்த்தர் ஒரு இடத்திற்கு போகிறார்.
கர்த்தர் மீது மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவருடைய அன்பு தழுவிய உரைகளில் மனம் நெகிழ்ந்த நிலையில் ஆயிரக்கணக்கானவர்கள் கூடுகிறார்கள். அப்பொழுது அந்தி பொழுது வந்து விடுகிறது. ஆயிரக்கணக்கான மக்களும் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை, பசி. இவையெல்லாம் பைபிளில் இருக்கிறது, போய் படியுங்கள். உடனே கர்த்தரின் சீடர்கள் வந்து, ஆயிரக்கணக்கான மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், இவர்களுக்கு உணவளிக்க நம்மால் முடியவில்லையே, என்ன செய்வது என்று கர்த்தரிடம் கேட்கிறார். கர்த்தர் சொல்கிறார், உங்களிடம் இப்பொழுது என்ன இருக்கிறது என்றார். 2 ரொட்டி துண்டுகளும் 5 மீன்களும் தான் எங்களிடம் இருக்கின்றன. இவற்றை வைத்துக்கொண்டு ஆயிரக்கணக்காக உள்ள மக்களுக்கு எப்படி நம்மாலே பங்கிட்டு தர முடியும் என்றார். அப்படியா, அந்த 2 ரொட்டி துண்டையும் 5 மீன்களையும் என்னிடம் கொண்டு வந்து கொடுங்கள் என்கிறார். அவர்கள் கொடுத்தார்கள். கையில் வாங்கினார். அப்படியே மேலே வானத்தை பார்த்தார். வானத்தை பார்த்தார். பிதாமகனை, இவர் பிதாமகன், பிதாவை அவர் சிந்திக்கிறார். பிறகு இதை கொடுத்து எல்லாருக்கும் பங்கிட்டு கொடுங்கள் என்கிறார். 5000 பேருக்கு இந்த மீனும் ரொட்டி துண்டியும் பங்கிட்டு தரப்படுகின்றன. 5000 பேர் உண்டு முடித்தார்கள், பசியாறினார்கள். அதற்கு பிறகு எஞ்சியவற்றை கொண்டு வந்து 12 கூடைகளில் நிரப்பினார்கள். பைபிளில் இருக்கிறது. 2 ரொட்டி துண்டும் 3 அப்பங்களும் 5000 பேர் பசியாற்றி அதற்கு பிறகு 12 கூடைகளில் நிரம்பியது என்பதை நீ நம்புவதென்றால் இதையும் நம்பு. இஸ்லாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நபிகளார், உண்மையிலேயே நபிகளாருடைய வாழ்க்கையை முழுமையாக படிக்கிற பொழுது நெகிழ்ந்து நெகிழ்ந்து நான் பல இடங்களில் அழுதிருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை யாரும் வாழ்ந்துவிட முடியாது. நபிகளாரை பொறுத்தவரையில் அவரை உம்மி என்பார். உம்மி என்றால் எழுத படிக்க தெரியாதவர். எழுத படிக்க தெரியாத உம்மியாக இருந்த நபிகளார், அவர் ஹீரா என்ற மலை குகையில் அடிக்கடி போய் தனிமை தவம் இருப்பார். அந்த நேரத்தில் வானத்திலே இருந்து வந்த தேவதூதன் ஜிப்ரீல் என்பவர் ஓதுவீராக என்று இவருக்கு கட்டளையிடுகிறார். விரிவாக சொல்வதற்கு இது நேரமில்லை. ஓதுவீராக என்று கட்டளையிடுகிறார். நபிகளார் வாய் வழியாக 23 ஆண்டுகள், நன்றாக நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், 23 ஆண்டுகள் கொஞ்சம் கொஞ்சமாக இறை வசனங்கள் வந்து சேர்ந்ததன் தொகுப்பு தான் இஸ்லாமிய மார்க்கத்தின் வேதமாகிய திருமறை, திருக்குர்ஆன். ஒரு நாள் 2 நாள் அல்ல, நபிகள் கொடுத்ததல்ல அது. திருக்குர்ஆனை நபிகள் எழுதவில்லை. எழுத படிக்க தெரியாத உண்மையாக இருந்த நபிகளார் வாய் வழியாக இறை வசனம் 23 ஆண்டுகளாக இறக்கி வைக்கப்படுகிறது. இதை நீ நம்புவதென்றால் அபௌருஷேயத்தை நம்ப வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? Why I am not a Christian என்று ஒரு புத்தகமே எழுதியிருக்கிறார் பெர்னார்ட் ரஸ்ஸல். நான் ஏன் கிறித்துவன் இல்லை என்பதற்கு வரிசையாக காரணங்களை அவர் அடுக்கியிருப்பார். ஆனால் ஒரு இடத்தில் அவர் அழகாக சொல்கிறார், ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபெய்த். இதுதான் முக்கியம். ஆல் ரிலிஜன்ஸ் ஆர் பேஸ்ட் ஒன்லி ஆன் ஃபெய்த். நம்பிக்கையின் மீதுதான் எல்லா மதங்களும் கட்டப்பட்டிருக்கின்றன. கன்னி மேரிக்கு கர்த்தர் பிறப்பாரா என்று நீ கேட்டால் ஒரு நாளும் நீ கிறித்துவனாக இருக்க முடியாது. புரிகிறதா? நபிகளாருடைய விண்ணேற்றம் குறித்து நீ சந்தேகப்பட்டால் நீ ஒரு நாளும் இஸ்லாமியனாக இருக்க முடியாது. Because all religions are based only on faith. நம்பிக்கை தான் முக்கியம். நம் வாழ்க்கையை நடத்துவதே நம்பிக்கை தான். நாளை இருப்போம் என்று நம்பித்தானே இன்று உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இதையும் நம்புங்கள்.
அபௌருஷேயம், இது மனிதனால் எழுதப்படாதது. நான் உண்மையாக இருந்த நபிகளார் வாய் வழியாக 23 ஆண்டுகள் வழங்கப்பட்ட இறை வசனத்தின் தொகுப்பாகிய திருமறையை பக்தி சிரத்தையோடு படிக்கிறேன். அதில் எனக்கு எந்த அவநம்பிக்கையும் இல்லை. கிறிஸ்துவினுடைய மலை பொழிவை படித்து 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 என் வாழ்வை நான் செதுக்கி இருக்கிறேன். கிறிஸ்துவினுடைய பைபிளில் உள்ள கிறிஸ்துவினுடைய மலை பொழிவை படித்து ஒரு நாள் காந்தி தானே கிறிஸ்துவனாவது என்று முடிவெடுத்தார். தென்னாப்பிரிக்காவில் அவர் வழக்கறிஞராக இருக்கிற பொழுது தன்னுடைய வழக்கறிஞர் அலுவலகத்தில் இயேசு கிறிஸ்துவின் படத்தை மாட்டி வைத்திருந்தார். எனவே அந்த மலை பொழிவை நீங்கள் படித்து பாருங்கள், பைபிளை படியுங்கள், திருமறையை படியுங்கள், வேதங்களை படியுங்கள், எல்லாவற்றையும் படியுங்கள். எல்லாம் தரக்கூடிய சிந்தனைகள் அனைத்தும் மேலானவை, எல்லா சிந்தனைகளும் அன்பானவை. அதுதான் முக்கியம். எந்த ஒரு மார்க்கமும் நீ ஒருவனை வெறு, ஒருவனை பழி வாங்கு என்று பேசுவதில்லையே. இங்கே சுதந்திர போராட்ட கால சூழலில் இங்கே கைது செய்யப்படக்கூடிய நிலையில் இருந்த பாரதி இங்கிருந்து விடுபட்டு பாண்டிச்சேரிக்கு போகிறார். இப்பொழுது புதுவை பாண்டிச்சேரி போயிட்டார். வாவேஸ்வரர் என்கிற தீவிரவாதியும் எப்படியோ அவர் இங்கிலாந்திலிருந்து தப்பி வந்து இந்த பாண்டிச்சேரிக்குள்ளே அடைக்கலமாகிறார். அரவிந்த கோஷ் என்கிற மிகப்பெரிய புரட்சிவாதி, அவர் வங்கத்திலே இருந்து தப்பி வந்து இங்கே அரவிந்தர் ஆகிறார். ஒரே காலகட்டத்தில் 3 பேரும் புதுச்சேரியில் இருக்கிறார்கள். பாரதி அரவிந்தர் வீட்டுக்கு போவார், அரவிந்தர் பாரதி வீட்டுக்கு வருவார். அது பாரதியும் வாவேசையரும் அரவிந்தரை போய் பார்ப்பார்கள், வாவேசையர் பாரதி வீட்டுக்கு வருவார். இவர்கள் அடிக்கடி கூடி பேசுவார்கள். ஒரு நாள் வாவேசையருடைய வீட்டிற்கு பாரதி போகிறான். அங்கே ஒரு 4 பிராமணர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு பிராமணர் இன்னொருவரை கேட்கிறார், நீண்ட நெடுங்காலமாக எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நான் எல்லா வேதங்களையும் படித்து விட்டேன், எல்லா உபனிஷதங்களையும் படித்து விட்டேன், எல்லா சாத்திரங்களையும் படித்து விட்டேன், எல்லா புராணங்களையும் படித்து விட்டேன். இந்த சந்தேகத்திற்கு எனக்கு பதிலே கிடைக்கவில்லை. என்னையா அப்படி ஒரு சந்தேகம் என்று இன்னொரு பிராமணர் கேட்கிறார். இல்லை, பிரம்மனுடைய தலையில் பிராமணன் பிறந்தான், தோளில் சத்திரியன் பிறந்தான், தொடையில் வைசியன் பிறந்தான், பாதங்களில் சூத்திரன் பிறந்தான் என்றால் இந்த 5வது ஜாதியாக இருக்கிறானே புலையன், பஞ்சமன், அவன் எங்கே பிறந்தான் என்று இல்லையே, அதை பற்றி விளக்கம் இல்லையே, உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிற பொழுது பாரதி உள்ளே நுழைகிறான். உடனே அவன் சொன்னான், பாரதி வேதங்களை படித்தவன், அவன் காசியில் இருந்ததனால் வடமொழியை கற்றவன், சமஸ்கிருத மூலத்திலேயே வேதங்களை படித்தவன், இவனுக்கு தெரியும், இவனிடம் கேட்கலாம், நீ இவனிடம் கேளு. என்ன அப்படி சந்தேகம் என்று பாரதி கேட்டான். ஒன்றுமில்லை பாரதி, பிரம்மனுடைய தலையில் பிராமணன் பிறந்தான், தோள்களில் சத்திரியன் பிறந்தான், தொடையில் வைசியன் பிறந்தான், இந்த சூத்திரன் பாதங்களில் பிறந்தான், பஞ்சமன் எங்கே பிறந்தான் என்று இல்லையே, அதைத்தான் அவன் கேட்கிறான். அப்படியா, பஞ்சமன் எங்கே பிறந்தான் என்று தெரிய வேண்டுமா? ஆமாம், பஞ்சமன் அவனுடைய அப்பனுக்கு பிறந்தான். அவ்வளவுதான் பாரதி சொன்ன பதில். அவன் அவனுடைய அப்பனுக்கு பிறந்தானடா. பகவத்கீதைக்கு பாரதி எழுதியிருக்கிற உரையை நீங்கள் படிக்கணும். நமக்கு முன்னால் குவிந்து கிடக்கிற செல்வங்கள் எவ்வளவோ அவற்றை நாம் சீண்டுவதே இல்லையே. பகவத்கீதை 18 அத்தியாயம், 700 ஸ்லோகங்கள் இருக்கின்றன. அவற்றுக்கான விளக்கத்தை பாரதி கொடுத்திருக்கிறான் எளிமையாக. அதை நீங்கள் படிக்கிறீர்களோ இல்லையோ, அதற்கு அவன் முன்னுரை எழுதியிருக்கான், பல பக்கங்கள், அற்புதத்திலும். அதில் ஒரு இடத்தில் அவன் எழுதுகிறான், பார்ப்பானும் பறையனும் கடவுளின் ரூபம். நன்றாக யோசியுங்கள். பார்ப்பானும் பறையனும் கடவுளின் ரூபம். ஒரு ஜந்து இன்னொரு ஜந்தை தாழ்வாக கருதினால் அதுதான் அஞ்ஞானம்.
எங்கே உயர்வு தாழ்வு என்று நீ கருதக்கூடிய உள்ளம் உடையவனாக இருக்கிறாயோ நீ அஞ்ஞானி. ஞானவாசல் உனக்குள்ளே திறக்கவில்லை. எல்லா உயிர்களும் சமம் என்று நீ நினைக்க வேண்டும். காரணம் என்ன? எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். அதுதான் ஆன்மீகம். இதை நீங்கள் ஒப்புக்கொண்டால் தான் ஆன்மீகவாதிகள். எல்லா உயிர்களிலும் இறைவன் இருக்கிறான். வேத காலத்தில், உபனிஷத காலத்தில் உயர்வு தாழ்வு ஏன் இல்லை சொல்லுங்க. சத்தியகாமன் என்று ஒருவன் இருந்தான், ஒரு பையன். அவனுக்கு ஒரு 9 வயது. அவன் இருந்த இடத்தில் கௌதம முனிவர், அவர் பிறவியில் பிராமணர், கௌதம முனிவர் குருகுலம் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த குருகுலத்தில் பிராமண பிள்ளைகள் தான் ஏராளமாக போய் படித்து கொண்டிருக்கிறார். இவன் எப்படியும் இந்த கௌதம முனிவர் நடத்தக்கூடிய குருகுலத்தில் நாமும் சேர்ந்து பயில வேண்டும் என்ற தீராத தாகத்தோடு இருக்கிறான். ஒரு நாள் அவன் கௌதம முனிவரை பார்க்கிறான். முனிவரே, உங்களுடைய குருகுலத்தில் நானும் சேர்ந்து கல்வி கற்க விரும்புகிறேன், என்னை நீங்கள் சேர்த்து கொள்வீர்களா என்றான். உடனே கௌதம முனிவர் அவனை பார்த்து கேட்கிறார், இப்போ கூட நீங்கள் ஒரு பிள்ளையை பள்ளிக்கூடத்தை சேர்க்குறீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பையனுடைய பேர் என்ன, தந்தையுடைய பேர் என்ன, உங்களுடைய ஜாதி என்ன, உங்கள் தந்தையினுடைய தொழில் என்னெல்லாம் கேட்குறான் இல்லை? அது மாதிரி அன்னைக்கு அவர் என்ன கேட்குறாரு, உன்னுடைய குலம் எது, உன்னுடைய கோத்திரம் எது, உன்னுடைய தந்தை யார் கேட்குறார். இவன் எதுவுமே தெரியல. எனக்கு நீங்கள் கேட்கும் எதுவுமே தெரியவில்லையே, உன் தாய்க்கு தெரிந்திருக்கும், அவளை போய் கேட்டு விட்டு வா என்கிறார். இந்த நான் சொல்கிறது 3500 ஆண்டுகளுக்கு முன்னால், திரும்ப திரும்ப உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். 3500 ஆண்டுகளுக்கு முன்னால், புத்தனே 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்தவன். புத்தனுக்கு முன்னால் பிறந்த உபநிஷதங்கள்ல இருந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். உன் தாயிடம் போய் கேட்டு வாங்க. போனான். அவனுடைய தாயின் பெயர் ஜாபாலை. அம்மா, அந்த குருகுலத்தில் சேர வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். கௌதம முனிவர் உன் குலம் எது, கோத்திரம் எது, உன் தந்தை யார் என்றெல்லாம் கேள்வி கேட்டார். எனக்கு தெரியவில்லை என்றேன். உன் தாய்க்கு தெரிந்திருக்கும், அவளிடம் கேட்டுக்கொண்டு வா என்று சொன்னார். யாரம்மா என் தந்தை என்று பையன் கேட்கிறான். உன்னை ஜாபாலை சொல்கிறாள், மகனே, ஏழ்மை நிலையில் வறுமையில் வாடிய சூழலில் நான் எத்தனையோ வீடுகளில் வேலை பார்த்தேனடா மகனே. அப்படி எத்தனையோ வீடுகளில் வேலை பார்த்த இடத்தில் யாருக்கோ பிறந்தவன் நீ. எவ்வளோ சூட்சமாக சொல்கிறா பாருங்க. அதை யாருக்கோ நீ பிறந்தவன் நீ. அதனால் உன் தந்தை யார் என்று எனக்கு தெரியாது மகனே. நீ ஒன்று செய், அந்த முனிவரிடம் போய் குலம் கோத்திரம் என்று கேட்டால், தந்தை யார் என்றெல்லாம் கேட்டால், அவையெல்லாம் எனக்கு தெரியாது. நான் ஜாபாலை என்கிற தாய்க்கு மகனாக பிறந்தவன். ஜாபாலைக்கு மகனாக பிறந்தவன். ஜாபாலை சத்தியகாமன். இதுதான் என் பெயர், என் குலம், என் கோத்திரம் என்று நீ தெளிவாக போய் சொல். நான் சொன்னதாகவே சொல் என்று சொல்லி அனுப்புகிறார். இவன் அப்படியே வந்தான். யாருக்கு பிறந்தேன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா என்னுடைய அம்மா பல இடங்களில் பணிப்பெண்ணாக வேலை பார்த்துருக்கா. அங்கே யாரோ ஒருத்தனோட ஏதோ நடந்திருக்கலாம். அதனால தான் நான் பிறந்தேன். அதனால் யார் தந்தைன்னு தெரியாது. தந்தையே தெரியாத போது குலம் எப்படி தெரியும், கோத்திரம் எப்படி தெரியும்? அதனால் எதுவும் தெரியாது. இது யார் சொல்ல சொன்னது? உள்ள இதை என் தாய் உங்களிடம் அப்படியே சொல்ல சொன்னார். அப்பொழுது கௌதமர் சொல்கிறார், மீண்டும் சொல்கிறேன், 3500 ஆண்டுகளுக்கு முன்னால் கௌதமன் சொல்கிறார். கௌதமன் அவனை பார்த்து சொல்கிறார், மகனே, உண்மையின் வழியில் தர்மம் பிறழாமல் நடப்பவள் உன் தாய். அவள் சொன்னதை அப்படியே என்னிடம் வந்து சொல்கிறாயே. நீ உண்மையின் வடிவமாக உன்னை பார்க்கிறேன். உனக்கு இந்த குருகுலத்தில் இடமில்லை என்றால் வேறு எவனுக்கடா இடம்? வந்து சேர்ந்து கொள் என்று சொல்கிறான். அங்கே எங்கேயாவது உயர்வு தாழ்வு இருக்கா? தந்தை பெயர் தெரியாதவனுக்கு கூட குருகுலத்தில் இடம் கொடுத்ததாக வேதம் பேசுகிறது, உபனிஷதம் பேசுகிறது.
சூத்திரன் என்பதற்கு ஒரு அழகான இலக்கணம். இதெல்லாம் படிக்க படிக்க எனக்கே வியப்பாக இருக்கு. ஞானச்சுருதி என்பவன், அதுவும் சாந்தோக்கிய உபநிடத்தில் தான் இருக்கு. ஞானச்சுருதி என்பவன் ஒரு அரசன், பெரும் புகழ் பெற்றவனாக இருக்கிறான். அவனுடைய புகழ் உலகமெங்கும் வியாபித்து கிடக்கிறது. ஒரு நாள் அவன் தன்னுடைய அரண்மனையின் மேல் மாடியில் வந்து உலவி கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் வானத்தில் அன்னப்பறவைகள் அப்படியே பறந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஒரு அன்னப்பறவை இந்த ஞானச்சுருதி என்கிற அரசன் உலவி கொண்டிருக்கிற அந்த மாடிக்கு பக்கமாக வருகிறது. உடனே இன்னொரு பறவை இந்த பறவையிடம் சொல்கிறது, அந்த பக்கம் போகாதே. ஏன்? உலகம் முழுவதும் அவனுடைய புகழ் ஒளி வியாபித்து வானம் வரை விரிந்து கிடக்கிறது. நீ அவன் பக்கம் போனால் எரிந்து கருகி விழுந்து விடுவாய், விலகி பற என்று சொல்கிறது. உடனே இந்த அன்னப்பறவை சொன்னது, என்ன சொல்கிறாய்? அதோ வண்டி சக்கரத்தின் கீழே படுத்து கிடக்கிறானே ரைக்கிறவன், அவனை விட இவன் பெரியவனா? அவனை விட இவன் என்ன ஞானியா என்று கேட்டுக்கொண்டே அது பறந்து போனது. உலகத்தில் தனக்கு இணையான பேரும் புகழும் செல்வமும் செல்வாக்கும் உள்ளவன் யாரும் இல்லை என்கிற ஆணவத்தில் மிதந்து கொண்டிருந்த ஞானச்சுருதிக்கு பொட்டில் அறைந்தார் போல் ஆயிற்று. யாரடா அந்த ரைக்கிறவன்? என்னை விட பெரியவனா? உடனே இவன் என்ன செய்தான்? அப்பேற்பட்ட ஞானியை நாம் சாதாரணமாக பார்க்கக்கூடாது என்று தேர், ஒரு 100க்கு மேற்பட்ட பசுக்கள், எல்லை இல்லாத விலை உயர்ந்த ஆபரணங்கள், அணிகலன்கள் அனைத்தையும் எடுத்துக்கொண்டு போகிறான். அவன் ஒரு வண்டி சக்கரத்துக்கு கீழே அவன் பரதேசியாக படுத்து கிடக்கிறான். இவன் போனான். ரைக்கிறவரே, உங்களுடைய பெருமையை அந்த அன்னப்பறவை சொன்னதன் மூலம்தான் அறிந்து கொண்டேன். உங்களை தரிசிப்பது எனக்கான பாக்கியம். இந்த பரிசு பொருள்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சொல்பவன் யார்? அரசன். அப்பொழுது இருந்த அந்த 4 வகுப்புகளில் அவன் யார்? சத்திரி. 4 வகை வகுப்பு: பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன். இவன் அரசன், சத்திரி. இந்த ரைக்கிறவன் படுத்து கொண்டே சொல்கிறான், சூத்ரா, உன் தேரும் வேண்டாம், உன் பசுவும் வேண்டாம், உன் அணிகலனும் வேண்டாம், இவற்றை அப்படியே எடுத்துக்கொண்டு திரும்பி போ என்றான். இந்த கஸ்தூரி மானுக்கு ஒரு குணம் உண்டு. அந்த கஸ்தூரி மானுடைய உடம்பே மணக்கம், ஆனால் அதனுடைய மனம் அதற்கு தெரியாது. அது மனம் எங்கே இருக்கிறதுன்னு நாடி ஓடிக்கொண்டே இருக்கும். கடவுள் உங்களுக்குள்ளேயே இருக்கிறான். உள்ளே இருக்கிற இடம் பக்கத்திலேயே, நெருக்கத்திலேயே, இவ்வளவு அருகில் இருக்கிறான். இவனை நீங்க எங்கெங்கயோ தேடி இருக்கீங்க. அகம் பிரஜான பிரம்ம, இது ரிக்வேதம் சொல்வது. அதுக்கடுத்து யசூர் வேதம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லுது? அகம் பிரம்மாஸ்மி. அகம் பிரம்மாஸ்மி, உன் அகம்தானடா பிரம்மம், அதுதான் கடவுள். அகம் பிரம்மாஸ்மி. பிறகு சாமவேதம் என்ன சொல்லுது? தத்துவம் அசி. தத்துவம் அசி. தத் என்றால் அது, துவம் என்றால் நீ, அசி என்றால் இருக்கிறாய். தத்துவம் அசி என்றால் நீ அதுவாக இருக்கிறாய். எதுவாக இருக்கிறாய்? நீதான் பரம்பொருளாக இருக்கிறாய். இதைத்தான் பாரதி முற்று முழுக்க படித்து உணர்ந்து தேர்ந்து தெளிந்து அப்படியே கவிதையில் எழுதுகிறான். தத்துவமசி தத்துவமசி, கடவுள் நீயே, கடவுள் நீயே என்று பாடுகிறான். கடவுள் வேற எங்கே இல்லை. பிறகு 4ஆவதாக இருக்கிற அதர்வண வேதம். இந்த அதர்வண வேதம் நீங்க பார்க்கும்போது அயம் ஆத்மா பிரம்ம, உனக்குள் இருக்கிற ஆத்மா தானடா பிரம்மம். எனவே நான் தான் கடவுள். இதை சொல்வதுதான் ஆன்மீகம். மதம் உங்களை எங்கெங்கயோ இட்டு போய் நிற்க வைக்கும். ஆனால் ஆன்மீகம் என்ன செய்யுது? நீ எங்கேயும் தேடாத. ராமகிருஷ்ண பரமஹம்சர்
எளிமையாக இந்து சமயத்தின் சாரம் முழுவதையும் இறக்கி வைத்துவிட்டு போனவர் இல்லையா? ராமகிருஷ்ண பரமஹம்சர் எப்படி நான் இஸ்லாமில் பெருமகன் நபிகளார் அவர்கள் உம்மி என்று சொன்னேனோ, அதுபோல இந்து சமயத்தில் எந்த வேதத்தையும் எந்த சாஸ்திரத்தையும் படித்து கரைத்து குடித்தவர் இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சர். ஆனால் அந்த பரமஹம்சரிடம் சீடனாக போன விவேகானந்தர் அத்தனை வேதங்களையும் உபனிஷதங்களையும் எல்லாவற்றையும் படித்து கரைத்து குடித்தவர். அவரிடம்தான் போய் சேர்ந்தார். பரமஹம்சர் எளிதாக ஒவ்வொரு உண்மையும் சொல்லுவார். பரமஹம்சர் சொல்கிறார், ஈஸ்வரனை நீ தேடுகிறாயா? நல்லா கவனிங்க. ஈஸ்வரனை நீ தேடுகிறாயா? ஈஸ்வரனை தேட வேண்டும் என்றால் முதலில் மனிதனில் தேடு. மனிதனில் தேடு, வேறெங்கும் தேடாத, மனிதர்களில் தேடு. 6 வருடங்கள் விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடராக இருந்தார். இவர் அறிஞர். ஆனால் எந்த படிப்பும் இல்லாத பரமஹம்சர் என்கிற மிகப்பெரிய ஞானியின் பக்கத்தில் 6 ஆண்டு காலம் இருந்ததனால் இவர் ஆன்மீக ஞானி ஆகிறார். இந்த கூழாங்கல்ல பார்த்துருக்கீங்களா நீங்க? ஆற்றுப்படுகையில் கிடக்கும். அது கரடு முரடாக வடிவமே வெவ்வேறு வகையில் கிடக்கும். ஐயோ, நம்ம இவ்வளவு கரடு முரடாக இருக்கிறோமே, அசிங்கமாக இருக்கிறோமே, நம்ம கொஞ்சம் செழுமையாக்கி கொள்வோம் என்று கூழாங்கல் எந்த முயற்சியும் எடுப்பதில்லை. எந்த முயற்சியும் இல்லாமல் ஆற்றுப்படுகையில் கூழாங்கல் கிடக்கிறது. ஆற்றினுடைய ஓட்டத்தில் அந்த கூழாங்கல் அரிக்கப்பட்டு அழகிய வடிவத்தை பெற்றுவிடுகிறது. எந்த முயற்சியும் இல்லாமலேயே கூழாங்கல் அழகிய வடிவத்தை பெறுவது போல ஞானிகளின் பக்கத்தில் நீங்கள் நின்று கொண்டிருந்தால், ஞானிகளின் சங்கமத்தில் நீங்கள் செவி கொடுத்து கேட்பவர்களாக இருந்தால் நீங்களே ஞானிகளாகி விடுவீர்கள். அதுதான் மிக முக்கியமானது. அதனால் இப்பொழுது நாம் புரிந்து கொள்ள வேண்டியதுதான், ஈஸ்வரனை தேடுகிறாயா? மனிதனில் தேடு என்று பரமஹம்சர் பேசுகிறார். அவருடைய சீடர் விவேகானந்தர் பதிவு செய்கிறார், பலகாலம் பலவிதமான தவங்களை செய்த பிறகு ஒரு உண்மை எனக்கு புரிந்தது என்கிறார். பலகாலம் பல தவங்களை செய்ததன் விளைவாக ஒரு பேருண்மை எனக்கு புரிந்தது. அந்த பேருண்மை என்ன தெரியுமா? இறைவன் எங்கே இருக்கிறான் என்று தேடினேன். இறைவன் வேறெங்கும் இல்லை, மனிதர்களுக்கு உள்ளேதான் இறைவன் வாழ்கிறான். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இறைவன் இருக்கிறான். பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் இருக்கிறான். எனவே எல்லாவற்றையும் நீ தெய்வமாக பார் என்று பேசுபவர் விவேகானந்தர். அதுதான் அன்பினுடைய உச்சம். தின்ன வரும் புலி தன்னையும் சிந்தையில் அன்போடு போற்றுவாய், அன்னை பராசக்தி அவ்வுருவாயினால் அவளை வணங்குவாய்னு பாரதி பேசுறது அன்பின் உச்சம். எதிரே வருவது புலி என்றால் பார்க்கிறது, அது பராசக்தின்றான் பாரதி. எந்த ஒன்றை நீங்கள் பார்த்தாலும் தெய்வமாக பாவியுங்கள். நீங்கள் எல்லாரும் எல்லாவற்றையும் தெய்வமாக பார்த்தால் எதாவது உங்களுக்கு வெறுப்பு வருமா? பகை வருமா? எதையாவது தாழ்த்தி பார்க்க தோணுமா? எனவே எல்லாவற்றையும் தெய்வமாக பார்க்க வேண்டும் என்பதுதான். நான் இதற்கு மிக முக்கியமாக ஒன்றை சொல்கிறேன். பேசுவதானால் பேசிக்கொண்டே போகலாம். இந்து சமயத்தில் மட்டும் நான் சொல்லலை. நீங்கள் பைபிளில் ஒரு அருமையான இடம், அது ரொம்ப வியப்பாக இருக்கும். கர்த்தர் சொல்கிறார், நீ இறப்புக்கு பின்னால், அது கிறிஸ்துவ சமயத்திலையும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், நியாய தீர்ப்பு நாள் என்று ஒன்று உண்டு. இஸ்லாமிலையும் டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் உண்டு, நியாய தீர்ப்பு நாள். இறந்த பிறகு இறைவன் முன்னால் போய் நிறுத்தப்படுவீர்கள். உங்கள் பாவ புண்ணியங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு சொர்க்கமோ நரகமோ விதிக்கப்படும். இப்பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ இறந்து மேலுலகம் போனார், பிதாவுக்கு முன்னால் நின்றார், பிதா உன்னிடம் கேட்பார். நான் பசித்து கிடந்த பொழுது எனக்கு நீ உணவு கொடுத்தாய், நான் ஆடையற்றிருந்த பொழுது எனக்கு நீ ஆடை கொடுத்தாய்,
நான் தனித்து கிடந்த பொழுது என்னை நீ உறவாக ஏற்றுக்கொண்டாய். நான் நோயுற்று கிடந்த பொழுது என்னை நீ பார்த்து பராமரித்தாய் என்று ஆண்டவன் சொல்லுவார். கர்த்தர் சொல்றாரு. உடனே இந்த சீடன் சொல்றான், ஆண்டவனுக்கு நான் எப்படி உணவு கொடுக்க முடியும்? ஆண்டவனுக்கு நான் எப்படி ஆடை கொடுக்க முடியும்? ஆண்டவனுக்கு நோய் வருமா? ஆண்டவன் நோய் வந்தால் நான் போய் பார்ப்பது. என்ன சொல்கிறீர்கள்? இந்த மண்ணில் எவன் ஒருவன் பசித்து கிடக்கிறானோ அவனுக்கு நீ உணவு கொடுத்தால் அது ஆண்டவனுக்கு கொடுத்தது. நீ ஒரு ஆடையற்றவனுக்கு ஆடை கொடுத்தால் அது ஆண்டவனுக்கு கொடுத்தது. நீ நோயுற்றிருப்பவனை பராமரித்தால் அது ஆண்டவனுக்கு ஆனது. மனிதர்களிடம் அன்பை காட்டுபவனிடம் மட்டும்தான் ஆண்டவனுடைய அன்பை பெற முடியும் என்பதுதான் கிறித்துவ மதத்தினுடைய அடிப்படை கோட்பாடே. இதே மாதிரி செய்தியை நான் நபிகளாரிடம் பார்க்கிறேன். நபிகளார் சொல்கிறார், மண்ணுலகில் உள்ள மக்களை நேசித்தால் விண்ணுலகில் உள்ள இறைவன் உங்களை நேசிப்பான். மண்ணுலகில் நீ யாருக்காவது உணவு கொடுத்தால் அது இறைவனுக்கு போனதாக அர்த்தம். நியாய தீர்ப்பு நாளில் இறைவன் சொல்லுவான், நீ எனக்கு உணவே கொடுக்கவில்லை, நான் நோயுற்று கிடந்த பொழுது நீ என்னை பார்க்கவில்லை என்பான். ஆண்டவனே, நீ உணவு என்னிடம் பெறுவதா, நீ நோயுற்று நான் பார்ப்பதா என்பது கேள்வி அல்ல. இங்கே இருக்கக்கூடியவனை நீ பார், மனிதனில் ஆண்டவனை பார் என்பதுதான் எல்லா சமயங்களின் சாரம். இதை தனித்தனியாக நான் சொல்வதென்றால் அங்கிருந்து தொடங்கி வரிசையாக நீங்கள் வரலாம். இங்கே நிறைவாக நான் சொல்ல விரும்புகிறேன், ஆன்மீகம் என்பது பேதமற்ற அனைத்து உயிர்களின் மீதும் அன்பை செலுத்துவது. அதுதான் ஆன்மீகம். நீங்கள் இஸ்லாமியரா, நீங்கள் கிறித்துவரா, இப்போ ஏன் மதத்தை விட ஆன்மீகம் உயர்ந்தது? ஒரு இஸ்லாமியர் இந்து கோயிலுக்கு வருவாரா? வரமாட்டார். அவர் மதம் சார்ந்து ஒரு வரையறைக்குட்பட்டு நின்று விடுகிறார். ஒரு கிறித்துவர் அவர் வரையறைக்குட்பட்டு நின்று விடுகிறார். இந்துவாக இருப்பவன் நாகூருக்கும் போவான், வேளாங்கண்ணிக்கும் போவான், பரந்த மனம் உள்ளவன் தான். ஆனாலும் கூட இந்துக்கள் ஒன்றாக இருக்க வேண்டும் நினைப்பான் இல்லையா? அப்போது அங்கே நம்மை அறியாமலேயே ஒரு கோடு விழுந்து விடுகிறது, சமூகத்திற்குள்ளே கோடு விழுகிறது. கோடே இருக்கக்கூடாது என்பது தான், அதுதான் உண்மையான ஆன்மீகம். அதனால் நீங்கள் ஆன்மீகவாதியாக இருக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த ரெண்டு விஷயத்தை சொல்லிட்டு போகிறேன். இதை செய்யுங்க, நீங்கள் எல்லாரும் ஆன்மீகவாதிகள் தான். மாதம் ஒரு நாள் இங்கே பேச்சு கேட்டுட்டு போகிறதுனால ஒன்றும் இல்லை. இதை மட்டும் செய்தால் போதும். நீங்கள் இந்த திருமூலரை கொஞ்சம் தயவுசெய்து படிக்கணும். நான் கொரோனாவால் ரொம்ப மோசமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு என்னுடைய நுரையீரலுக்குள் நன்றாக நுழைந்து மிக மோசமான நிலையில் மரணம் வரை போயிட்டேன். நான் உயிர் பிழைத்தது என்பது ஒரு அரிதான சம்பவம் தான். அது மருத்துவருக்கே அது ஒரு அரிதான சம்பவம் தான். அதற்கு பிறகு நான் யோசித்தேன், நாம் போய் சேர்ந்திருக்கணும், இதற்கு பிறகும் நமக்கு உயிரை இறைவன் கொடுத்து வைத்திருக்கிறான், ஏதாவது இன்னும் கொஞ்சம் உருப்படியான வேலையை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவன் எதிர்பார்க்கிறானா அப்படின்னு யோசித்து என்ன செய்யலாம். அதுவரை நான் 30 புத்தகங்கள் எழுதியிருந்தேன். உடனே திருமூலரை முழுமையாக 3000 பாடல்கள் திருமூலரில். இந்த 3000 பாடல்களையும் எடுத்து படிக்க தொடங்கினேன். அதை முழுவதுமாக படித்து அதனுடைய சாரை மொத்தமாக பிழிந்து எடுத்து சாதாரண வெகு மக்களும் புரிந்து கொள்கிறார் போல் நான் எழுதியது தான் வாழ்வே ஒரு மந்திரம் என்கிற ஒரு புத்தகம். அந்த புத்தகம் நானே எதிர்பார்க்கலை. பாரதி படத்தை எடுத்த, மோகமுல் படத்தை எடுத்த, பெரியார் படத்தை எடுத்த ஞானசேகரன் IAS அவர் என்ன ஒரு கடிதம் அனுப்பியிருந்தார். தமிழில் நான் படித்த உண்மையான முதல் ஆன்மீக நூல் இதுதான் என்று அவர் எனக்கு எழுதினார்.
அந்த கடிதத்தை நாங்கள் அடுத்த பதிப்பிலேயே போட்டிருக்கிறோம். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, திருமூலர் சொல்வதையெல்லாம் யோசிக்கணும். அவர் தானே சொல்கிறாரு, அன்பே சிவம்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொன்னவர் இல்லையா திருமூலர். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது யாரும் அறிகிறார், அன்பே சிவமாவது ஆரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே. இதுதான் திருமூலர். திருமூலர் ஒவ்வொரு பாட்டையும் படித்து பார்க்க. நீங்கள் படமாடக் கோயில் பரமற்கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கங்காக, நடமாடக் கோயில் நம்பர்கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கங்காமே. 4 வரி தான். வேத காலத்திலேருந்து இதுவரைக்கும் இவ்வளோ பேச வேண்டிய அவசியமே இல்லை. இந்த 4 வரியில் திருமூலன் என்ன சொல்கிறான்னு பாருங்க. படமாடக் கோயில், கோயில் அங்கே கடவுள் இருக்கார், சிற்பங்கள் இருக்குது, சித்திரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. படமாடக் கோயில் பரமர்க்கு ஒன்று ஈயில். நீங்கள் ரொம்ப பயபக்தியாக போய் நிவேதன பொருளை படைக்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், வெளியே இருந்து தண்ணீரை நீங்கள் கோயிலுக்குள்ளே எடுத்து போய் அந்த இறைவன் மீது அபிஷேகம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பேர் என்ன? தண்ணீர் யாராவது சொல்லுவீங்களா? தீர்த்தம் இல்லையா? வெளியே இருந்து சமைச்சு அதை உள்ளே எடுத்து போய் இறைவன் முன்னால் போய் படைச்சிங்கன்னா அதை சோறுன்னா சொல்வீங்க? பிரசாதம் இல்லையா? நிவேதனம். வெளியே இருந்து நீங்கள் எதை கொண்டு போகிறீங்களோ, இப்போ இந்த சோறு பிரசாதம் ஆகிடுது, தண்ணீர் தீர்த்தம் ஆகிடுது. ஆனால் வெளியே இருந்து உள்ளே போகிற மனுஷன் மட்டும் மகானாகாமலேயே வெளியே வரான். இவன் ஒரு நாளும் மகான் ஆகிறது இல்லை. காரணம், இவனுக்கு கடவுள் யார், கடவுளை ஏன் வணங்க வேண்டும், அடிப்படை ரகசியமே அறியாதவன் இவன். இப்போ இவர் சொல்கிறார் பாருங்க, படமாட கோயில் பரமற்கொன்றியில் நீ போன, கோயிலுக்குள்ளே போன, கையெடுத்து கும்பிட்ட, நிவேதன பொருளை படைச்சா நடமாட கோயில் நம்பர்க்கங்காகா. கோயிலுக்கு வெளியே இருக்கிறானே, ஐயா சாமி, தர்மம் ஜாமி, தாயே பிச்சை போடுமா அப்படின்னு பசியின் துயர் தாழ முடியாமல் அங்கே எப்போவுமே யோசிங்க. பிச்சை எடுப்பது என்பது இந்து சமூக மரபில் ரொம்ப முக்கியமானது. ஆதிசங்கரர் செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் சங்கரர் என்ன பண்ணார்? அவர் குருகுலம் படிக்கிற பொழுது தெரு தெருவாக போய் பிச்சான் தேகி பிச்சை எடுத்தாகணும். ஆதிசங்கராவது செல்வம் படைத்தவர், புத்தன் அரசனாக பிறந்தவன், அரண்மனை சுகங்களில் திளைத்தவன். அவனே தெரு தெருவா போய் பிச்சை எடுத்தான். பிட்சு என்று சொன்னாலே பிச்சை எடுப்பவன் அர்த்தம். துறவிக்குண்டான இலக்கணமே எது? பிச்சை எடுக்கணும். இன்னைக்கு எல்லாம் மடாதிபதி பிச்சை எடுத்து இருக்காங்க. துறவிக்கு உண்டான முதல் இலக்கணம் பிச்சை எடுக்கணும். ஏன் தெரியுமா? ஒருவன் வீட்டுக்கு முன்னாலே போய் நின்று ஐயா பிச்சை என்று கேட்கிற பொழுதே உங்கள் அகங்காரம் முழுவதும் அழிந்துவிடும். தான் நான் நான் என்கிற அந்த அகங்காரம் இருக்கிறதே, அதை ஒட்டுமொத்தமாக அழிப்பது எந்த இடம் தெரியுமா? கையேந்தி நீங்க பிச்சை கேட்கிற இடம்தான். புரியுதா? அதனால்தான் ரமணர் அழகாக சொல்லுவார், தான் என்ற ஆணவம் அழிந்த இடத்தில்தான் ஆன்மீகம் கண்விழிக்கிறது. ஆன்மீகம் எப்பொழுது கண்விழிக்கும்? தான் என்பது அழியணும். நான், என் மனைவி, என் மக்கள், என் வீடு, என் சுற்றம் வாழாத, உலகம் முழுவதையும் உனதாக்கிக்கொள் என்பதுதான். அதனால இறைவனுக்கு நீ கோயிலில் படைச்ச, வெளியே பசியோடு காத்து நிற்கான்.
படமாடக் கோயில் பரமர் குன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கங்காகா. வெளியே இருக்கிறவங்களுக்கு பசி போகாது. நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடக் கோயில் பகவர்க்கங்காமே. தெருவில் ஐயா பசின்னு பிச்சை எடுக்கிறானே அவனுக்கு நீ சோற்றை போட்டு அவன் பசி ஆறினால் ஆண்டவன் அக்கணத்திலேயே பசி ஆறுகிறான். இதை நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பொழுது வாரியார் தொடர் சொற்பொழிவு நடத்துவார். நான் இருந்த பெரம்பூர் பகுதியில் ஒரு முறை அவர் தொடர் சொற்பொழிவு நடத்தினா பிரம்மாண்டமான கூட்டம் கூடும். அப்பொழுது போகிற போக்கில் அதுதான் வாரியாருடைய வெற்றி. அதுதான் சாதாரண எளிய மக்களிடமும் அவர் ஆன்மீகத்தை கொண்டு போய் சேர்த்தவர். அவர் சொல்வார், இந்த பாட்டை சொல்வார். படமாடக் கோயில் பரமர் கொன்றியில் நடமாடக் கோயில் நம்பர்க்கங்காகா. நடமாடக் கோயில் நம்பர் கொன்றியில் படமாடக் கோயில் பரமர்க்கங்காமே. அர்த்தம் என்ன தெரியுமா? நீங்கள் இருக்கிறீங்க, ஒருவருக்கு லெட்டர் எழுதுறீங்க. அந்த லெட்டரை உங்கள் தெருவில் இருக்கிற போஸ்ட் பாக்ஸில் கொண்டு போய் நீங்கள் போட்டிங்கன்னா எந்த போஸ்ட் பாக்ஸில் போட்டாலும் எல்லா லெட்டரும் தலைமை தபால் நிலையத்தில் தான் கொண்டு போய் வைப்பான். உங்கள் தெருவில் உங்கள் வீட்டுக்கு முன்னால் தான் நீங்கள் கடிதத்தை ஒரு போஸ்ட் பாக்ஸில் போட்டிங்க. அது மாதிரி ஒரு தெருவிலையும் போடுறீங்க. அது எல்லாமே ஹெட் ஆஃபீஸுக்கு போகும். நீங்கள் ஹெட் ஆஃபீஸில் நேராக கொண்டு போய் கடிதத்தை போட்டிங்கன்னா ஒவ்வொரு தெருவிலையும் தொங்கின்னு இருக்கு இப்போ தபால் பெட்டி. அதுக்கு வருமா? வராது. அது தாண்டா மகனேன்னு வரும். ஹெட் ஆஃபீஸில் போய் போடாதடா, தபால் பெட்டியில் வீட்டு பக்கத்திலேயே நீ போட்டினா அது தானாக ஹெட் ஆஃபீஸுக்கு போயிடும். ஏண்டா சிரமப்படுற? இந்த திருமூலன் எவ்வளோ எளிமையாக சொல்கிறான் பாருங்க. அவர் தான் 4 வரி சொல்கிறாரு. இதை செய்யறதுல நமக்கு ஏதாவது சிரமம் இருக்கா? யோசிங்க. யாவர்க்குமாம், இந்த பாட்டு அதிகமாக எல்லாருக்குமே தெரியுமே. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நான் படித்து வியந்துருவேன். எல்லாருக்கும் நீங்கள் என்ன? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. நீ கோடி கோடியாக கொண்டு போய் திருப்பதியில் காணிக்க செலுத்தாத. கோடிகளை உன்னிடம் எதிர்பார்க்கல, உன் அன்பைத்தான் அவன் எதிர்பார்க்கிறான். மனிதரிடம் நீ வைக்கக்கூடிய அன்பைத்தான் ஆண்டவன் அங்கிருந்து எதிர்பார்க்கிறான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. யோசிச்சு பாருங்க, ஒரு பூன்னு கூட அவர் சொல்லலை. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு துளசி, அல்ல யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு ரோஜா, யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு மல்லிகை என்ன சொல்கிறாரு? இல்லை, அதை கூட நீ காசு கொடுத்து வாங்கணும். காசே இல்லாத ஏழையாக இருக்க, ஒரு பூ வாங்க கூட எனக்கு யோகியதை இல்லாத இந்த கடவுள் என்னை படைச்சிட்டான், நான் எதை வச்சுங்க கடவுளை கும்பிடுறதுன்னு நீ சொல்லிட்டு போவேன். அதுக்கு தான் அவர் என்ன சொல்கிறார்? யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை. எங்கே பார்த்தாலும் மரம் கிடக்குது, செடி கிடக்குது, கொடி கிடக்குது. இல்லை, ஒரு பச்சிலை கிள்ளி தலை மேலே போட்டு கையெடுத்து கும்பிட்டு போயிட்டே கடவுள் வழிபாடு அத்தோட போதும். திருமூலன் சொல்கிறான், யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. பசுவுக்கு ஒரு கவளம், ஒரு கவளம் கொடு. உடனே நீங்கள் சொல்லுங்க, நானும் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனால் எங்கள் வீட்டில் பசு இல்லையே சார் அப்படின்னு. இது குறியீடு. பசுவுக்கு கொடுனா பசுவை தேடின்னு போக வேண்டியதில்லை. பூனைக்கு போடு, நாய்க்கு போடு, உன் ஜன்னல் ஓரத்தில் சிறகடித்து இருக்கக்கூடிய ஒரு பறவைக்கு போடு தானியமா. ஆக என்ன அர்த்தம்? 5 அறிவு படைத்த விலங்காயினும் பறவையாயினும் அவையும் பசி தீர வேண்டும் என்று 6 அறிவு படைத்த மகனே நீ சிந்தி. யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை. ஒரு கவளம் போடுற கவளம். யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி. சோறு சாப்பிட நான் உட்கார்ந்தேன்,
சோற்றில் கை வைக்கிற போது நான் யோசிக்கணும், இந்த சோறு கிடைக்காம எத்தனை பேர் இருக்கிறான், அதனால் அவனுக்கு ஒரு கைப்பிடியை கொடுப்போம். நீங்கள் பெரிய புராணம் படிக்கிறீங்களே, இறைவனே நேரில் வந்து மண்ணில் செய்த திருவிளையாடல்கள்லாம் அது வந்து பெரிய புராணமான பேர் வச்சுருக்கான், அது திருவிளையாடல் புராணம். ஆனால் இந்த மண்ணில் இருந்த மனிதர்கள் செய்த புராணம் தான் பெரிய புராணம். நீங்கள் இறைவனுக்கு நாம் செய்கிறதுக்கு பேர் என்ன? ஆராதனை. ஆனால் பசித்து கிடப்பவனுக்கு நீங்கள் கொடுத்தால் அது சமராதனை. சம் என்றால் அழகு, பெரிது. இறைவனுக்கு செய்கிறது வெறும் ஆராதனை. சாதாரண பசித்து கிடப்பவனுக்கு கொடுப்பது சமாராதனை. புரியுறதா உங்களுக்கு? அதனால் இங்கே உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாருக்காவது. அதுதான் பாரதிதாசன் போகிற போக்கில் அழகாக சொல்லுவார், ஒரு வரி தான், உலகம் உண்ண உண் உடுத்த உடுப்பாய். உலகம் உண்ண உண், நீ உண்டா போதாது, உலகம் உண்கிறதான் யோசி. நீ உடுத்தா போதாது, உலகம் உடுத்துகிறதான் யோசி. இதைத்தான் அவர் சொல்கிறார். யாவருக்குமா, எனக்கு ரொம்ப சிலிர்ப்பு தர்றது கடைசி வரி தான். யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் பசுவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரை தானே. எதையுமே உன்னால் அடுத்தவனுக்கு கொடுக்க முடியலையா? பரவாயில்ல, வாய் இருக்குல்ல, பேச முடியறதில்ல, ஆறுதலா அழகா இனிமையா சொற்களை சொன்னாலே அது ஒரு தர்மம் தான். இது அப்படியிலே திருக்குறானில் இருக்கு. திருக்குறானில் தானம் என்பது எதெல்லாம் தானம்னு பட்டியல்ல, உன் ஒவ்வொரு இனிய சொல்லும் ஒரு தர்மம். இந்த நாளை நம்மால் செய்ய முடியாதா? இதுக்கு பேரு தான் ஆன்மீகம். புரிகிறதா? மற்றவை அடுத்து இன்னொரு முறை. நன்றி. இந்த பதிவை குறித்து உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறவாது ஐதருமபுரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகின்றோம்.